ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர். ப்ரீவியஸ் கிளாஸில் ஃப்ரெஞ்ச் நட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். அதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சும்மா இந்த மாதிரி ஒரு லைன் போட்டிருக்கேன். எப்பவும் போல் நீடியில் 8 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து அதை நம்ம நீடியில் மடக்கி போடும்போது 8 ஸ்ட்ராண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ 8 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்குது. இப்போ நீடியில் மெஷின் நீடில் தான் எடுத்திருக்கேன், சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ நான் எப்படி வந்து குத்துறேன் பாருங்கள். ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு நம்ம இதே மாதிரி நீடில் வந்து ஃப்ரேமுக்கு அடியிலேருந்து வெளியே எடுத்துட்டு நீடிலில் வந்து இது மாதிரி குத்தி நம்ம நீடில் எங்கே குத்தணுமோ அதுக்கு பக்கத்திலே குத்தி நம்ம கீழே வந்து நீடில் பிடிச்சி இழுப்போம். நமக்கு வந்து ஒரு நாட் மாதிரி அல்லது ஒரு ஃப்ளார் மாதிரி வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். பட் இதுக்கு எப்படின்னா கொஞ்சம் தூரமாக நம்ம எந்த இடத்துல இது மாதிரி ஒரு லீஃபோ ஒரு ஃப்ளாரோ அந்த மாதிரி வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த லாஸ்ட்டாக முடிகிற இடம் அல்லது வந்து ஸ்டார்டிங் இடத்துல வந்து அந்த நாட் எந்த இடத்துல நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தூரமாக நீங்கள் குத்தணும். அவ்வளோதான் இதில் வந்து பண்ண வேண்டிய விஷயம். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணியிருந்தால் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நாட்டை இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் டிசைனோ அல்லது இந்த மாதிரி ஒரு நாட் வந்து பெருசாக ஃபார்ம் ஆகாது. ஸோ அந்த நீடில் அதாவது ஃப்ரேமுக்கு அடியோட நூல் வந்து வந்துடும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் இருக்கும். பட் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் நான் எப்படி குத்துறேன்னு. நீடில் நம்ம வெளியே எடுத்தாச்சு, ஃப்ரேமுக்கு வெளியே எடுத்தாச்சு. இப்போது நீடில் வந்து நான் 3 அல்லது 4 டைம்ஸ் எத்தனை அளவுக்கு கொத்துறீங்களோ எந்த அளவுக்கு சுற்றுறீங்களோ அதே அளவுக்கு எல்லாத்துலேயுமே சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நம்ம எந்த ஸ்பேஸில் எந்த லென்த்தில் அந்த பூ நமக்கு வேணும் அல்லது ஒரு லீஃப் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து நம்ம அந்த நாட் ஃபார்ம் ஆகிற மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம். அவ்வளோதான் இதில். ஸோ நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் ஃபஸ்ட் ட்ரை பண்ணிவிட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மட்டும் இல்லை, இதை வச்சு ஒரு டிசைன் வந்து மேக் பண்ணி பாருங்கள். எப்படி நம்ம வந்து பிரிண்ட்ரெஸ்ட்டில் வந்து டிசைன் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இதை வச்சு ஒரு ஃப்ளார் மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு டிசைனில் வந்து ட்ரேஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஏதாவது டவுட்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.